அன்பிற்கினிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது மின்னார் பகுப்பு கலன் மற்றும் மின்னார் பகுத்தல். மின்னார் பகுப்பு கலனில் நடக்கிற ப்ராசஸுக்கு பேர் தான் மின்னார் பகுத்தல். மின்னார் பகுத்தல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மின்பகுளி கரைசலில் மின்சாரத்தை செலுத்தும் பொழுது நடக்கிற வினைக்கு பேர் தான் மின்னார் பகுத்தல் எனப்படும். அப்படி மின்சாரத்தை ஒரு மின்பகுளி கரைசல் வழியாக நீங்கள் செலுத்தும் பொழுது அந்த மின்பகுளி கரைசலில் இருக்க கேட்டயான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேத்தோட நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஆனயான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனோட நோக்கி நகர ஆரம்பிக்கும். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறோம். உள்ளார பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரோடு வச்சுருக்கோம். ஒன்று ஆனோடு, இன்னொன்று கேத்தோடு. ஆனோடு நேர்மின் அயனியாக இருக்குது, கேத்தோடு எதிர்மின் முனையாக இருக்குது. உள்ளார இருக்க ஆனயான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனோட நோக்கி வருது. ஆனயான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ்டு ஸ்பீசிஸ். இந்த நெகட்டிவ் சார்ஜ்டு ஸ்பீசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆனோட நோக்கி போகுது. அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பீசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேத்தோட நோக்கி போகுது. அப்போ ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்குது, கேத்தோடில் ரிடக்ஷன் நடக்குது. எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் என்ன நடந்துச்சோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்குது. பட் ஒன்லி திங், இங்கே ஆனோடு பாசிட்டிவாக இருக்குது, கேத்தோடு நெகட்டிவாக இருக்குது. எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டி வெளியே வருது. பட் எலக்ட்ரோலைட்டிக் செல்லில் நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணுறோம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை என்ன கேரி அவுட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன், ரிடக்ஷன். ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்குது, கேத்தோடில் ரிடக்ஷன் நடக்குது. இப்போ நம்ம லெசனில் பார்த்தீங்கன்னா 2 கரைசல் எடுத்து நம்ம மின்னார் பகுக்க போகிறோம். ஒன்று சோடியம் குளோரைடு, அனதர் ஒன் இஸ் காப்பர் சல்ஃபேட். சோடியம் குளோரைடை 3 வகையாக நம்ம மின்னார் பகுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடை உருகிய நிலையில் எடுத்துகிட்டு அதில் மின்சாரத்தை செலுத்துகிறோம். செகண்டு சோடியம் குளோரைடை வாட்டரில் கரைச்சிட்டு அதில் மின்சாரத்தை செலுத்துகிறோம். தேர்டு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடை மெர்க்குரி முன்னிலையில் மின்னார் பகுக்கிறோம். இந்த 3லேயுமே என்னென்ன ரிசல்ட் வருது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சோடியம் குளோரைடை உருகிய நிலையில் மின்னார் பகுக்கிறோம். உருகிய நிலையில் சோடியம் குளோரைடில் வேறு எந்த அயான்ஸுமே இருக்காது. சோடியம் குளோரைடுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் சால்ட் தான், வீட்டில் யூஸ் பண்ணுற டேபிள் சால்ட்டை தான் நம்ம சோடியம் குளோரைடுன்னு சொல்கிறோம். சோடியம் குளோரைடு எடுத்து நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆகிறப்ப அது 2 அயான்ஸாக பிரியும், Na++ Cl- அப்படி 2ஆக பிரியும். இதில் போய் நீங்கள் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணிங்க அப்படிங்கன்னா இந்த Na+ கேட்டயான்ஸ் எல்லாம் கேத்தோட நோக்கி போகும், ஆனயான்ஸ் எல்லாம் ஆனோட நோக்கி போகும். ஒரு சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறோம், NaCl. இதில் நம்ம 2 மின் முனைகள் வழியாக மின்சாரத்தை செலுத்துகிறோம். ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா Na+ பாசிட்டிவாக இருக்குது, Cl மைனஸாக இருக்குது. இந்த பாசிட்டிவ் கேட்டயான்ஸ் எல்லாமே கேத்தோட நோக்கி போகுது. கேத்தோடு இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். ஆனயான்ஸ் எல்லாம் ஆனோட நோக்கி போகுது. ஆனோடு பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ என்ன நடக்குது, சோடியம் கேத்தோடு போய் சேர்ந்த உடனே சோடியத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Na+ இட்ஸ் ரெடியூஸ்ட் பை கெட்டிங் 1 எலக்ட்ரான் டு கிவ் Na. குளோரின் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cl- ரிலீசிங் எலக்ட்ரான் இட்ஸ் பிகம் Cl2. இப்போ சோடியத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் நடந்திருக்கு. குளோரினில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. சோடியம் எங்கே நோக்கி பார்க்குது, இட்ஸ் எ கேட்னியான், அதனால் கேத்தோடுக்கு பேருக்கு. ஆனோடில் எப்பொழுதுமே ஆக்சிடேஷன் தான் நடக்கும், ஆனோட் ஆக்சிடேஷன். அப்போ உருகிய நிலையில் சோடியம் குளோரைடை மின்னார் பகுக்கும்பொழுது ஆனோடில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனோடு பாசிட்டிவ், குளோரின் அங்கே வர்றதுனால ஆக்சிடேஷன் நடந்து அங்கே குளோரின் வாயு வெளியே வரும். ஆனோடில் குளோரின் வாயு வெளியே வரும், ஆனோடு. கேத்தோடில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் லிக்விட் ஃபார்மில் நமக்கு கிடைக்கும், சோடியம் இன் லிக்விட் ஃபார்ம். இது உருகிய நிலையில் சோடியம் குளோரைடை மின்னார் பகுக்கும்போது நமக்கு கிடைக்கிறது. இதே சோடியம் குளோரைடை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு அப்போ நம்ம எலக்ட்ரோலைசிஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்க்க போகிறோம். சோடியம் குளோரைடு இன் சொல்யூஷன். சோடியம் குளோரைடு சொல்யூஷனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் Na+ Cl- மட்டும் இருக்கிறதுல வாட்டரும் அயனைஸ் ஆகி H+ அண்ட் OH- நமக்கு கிடைக்குது. Na+, Cl-, H+ அண்ட் OH- மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் அயான்ஸ் இருக்குது.
இதில் போய் நம்ம எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறோம். ப்ளஸ் மைனஸ். இப்போ ப்ளஸ் வந்து ஆனோடு. ஆனோடில் ஆனையான்ஸ் எல்லாம் வருது. ஆனையான்ஸ் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஆனோடு. இதில் என்னென்ன ஆனையான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா chlorine minus and OH minus. These two are anions moving towards anode. கேட்டயான்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா Na and H+. Na ப்ளஸும் H ப்ளஸும் எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்தோட நோக்கி போகுது. இப்போ என்ன ரியாக்ஷன் நடக்குது இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னா 2 வருது. ஆனோட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ், ஸோ Cl மைனஸ் அண்ட் OH மைனஸ் ரெண்டுமே போய் ஆனோட அப்ரோச் பண்ணுது. ஆமரோட அப்ரோச் பண்ணுறப்ப எது ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரின் தான் ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ குளோரின் Cl மைனஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு Cl2 ப்ளஸ் எலக்ட்ரான். குளோரைடு வந்து குளோரின் கேஸாக நமக்கு மாறிடுது. OH மைனஸ் அப்படியே இருக்குது. இதே H ப்ளஸும் OH மைனஸும் கேத்தோடுக்கு போகுது. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா H ப்ளஸ் ப்ளஸ் Na ப்ளஸ். இதில் யார் ஈஸியாக ரெடியூஸ் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் படி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெடியூஸ் ஆகிறது H ப்ளஸ் தான். சோடியம் வந்து இட்ஸ் நெவர் ரெடியூஸ் கம்பேர் டு H ப்ளஸ். அதனால் சோடியத்துக்கு பதிலாக H ப்ளஸ் ரெடியூஸ் ஆகுது. H ப்ளஸ் ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு இட்ஸ் பிகம் ஹைட்ரஜன் கேஸ். ஹைட்ரஜன் கேஸாக மாறுது. சோடியம் அப்படியே இருக்குது. ஸோ Na ப்ளஸ் அண்ட் OH மைனஸ் அப்படியே சொல்யூஷனில் ரீடைனாக இருக்குது. இந்த 2 டிஃப்ரென்ஸை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், உருகிய நிலையில் நம்ம பண்ணும்பொழுது கேத்தோடில் சோடியம் கிடைக்குது நமக்கு. கேத்தோட் சோடியம். அதே பார்த்தீங்கன்னா உப்பு கரைசலில் நாங்கள் ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது கேத்தோடில் ஹைட்ரஜன் கிடைக்குது, H2 கேஸ். ஆனோடை பற்றி நம்ம கவலைப்படவே வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனோடில் 2க்குமே குளோரின் கேஸ் தான் வெளியே வருது. குளோரின் கேஸ் அண்ட் குளோரின் கேஸ். இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது. கேத்தோடில் மட்டும் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ கொஷினில் வந்து எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது சோடியம் குளோரைடை மெல்ட் பண்ணி பண்ணுறாங்களா இல்லை சோடியம் குளோரைடை வாட்டரில் டிசால்வ் பண்ணி பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஈஸியாக அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இன்னொரு தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 எலக்ட்ரோலைசிஸுமே பிளாட்டினம் எலக்ட்ரோடை வச்சு தான் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம வந்து மெர்க்குரி எலக்ட்ரோடை வச்சு பண்ணோம்னா நமக்கு கேத்தோடில் சோடியம் அமால்கம் கிடைக்கும். சோடியம் அமால்கம்னா சோடியம் ப்ளஸ் மெர்க்குரி இஸ் கால்டு சோடியம் அமால்கம். சோடியம் அமால்கம் நமக்கு கிடைக்கும். அது 2 வினைப்புரியாது, 2 சேர்ந்து நம்ம அந்த மிக்சரை தான் சோடியம் அமால்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனோடில் எப்பொழுதும் போல் நமக்கு Cl2 கிடைக்கும். இப்போ ஆனோடுனா குளோரின் கேஸ், கேத்தோடுனா சோடியம், ஹைட்ரஜன் ஆர் அமால்கம். இது 3ல் எது வேணாலும் கிடைக்கலாம். நெக்ஸ்ட் காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட்டை எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். காப்பர் சல்ஃபேட்டை வாட்டரில் டிசால்வ் பண்ணிங்கன்னா இட்ஸ் காப்பர் 2+ அண்டு சல்ஃபேட் SO4 2- பிரியும். காப்பர் 2+ ப்ளஸ் SO4 2- பிரியும். இப்போ காப்பர் 2+ எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எலக்ட்ரோடை நோக்கி போகும். இஸ் அ காப்பர் 2+ இஸ் அ கேட்டயான், இட்ஸ் மூவிங் டுவோர்ட்ஸ் அ கேத்தோட். SO4 2- இஸ் மூவிங் டுவோர்ட்ஸ் த ஆனோட். ஆனோடை நோக்கி போகும். அப்போ ஆனோடில் போகும்பொழுது ஆனோடில் என்னென்ன போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SO4 2- அண்டு வாட்டரில் இருக்க OH-. இது 2ல் எது ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH- தான் ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகும். அப்போது SO4 2- அப்படியே ரீடைனாக சொல்யூஷனில் இருக்கும். 2 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் படி OH- தான் ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகும். அப்போ OH- ஆக்சிடைஸ் ஆகி என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா O2 கேஸ் ப்ளஸ் H+. இது 2ம் கிடைக்கும். இதில் கேத்தோடில் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்ளமே இல்லை. காப்பர் 2+ கேத்தோடுக்கு போய் காப்பராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ தீஸ் ஆர் த ப்ராசஸ் ஹேப்பன்ஸ் இன் த சோடியம் குளோரைட் அண்டு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ஸ். இதை வச்சு நம்ம கொஷின்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் போவோம். கொஷின் நம்பர் 1 பாருங்கள். when copper sulfate is electrolyzed using the platinum electrodes. காப்பர் சல்ஃபேட் எடுத்து பிளாட்டினம் எலக்ட்ரோடை வச்சு எலக்ட்ரோலைஸ் பண்ணுறோம். காப்பர் சல்ஃபேட்னா நம்ம சொல்லியிருக்கோம் காப்பர் 2+ SO4 2- பிரியும். காப்பர் வந்து காப்பராக டெபாசிட் ஆகிரும். பட் SO4 2- never oxidize. Instead of SO4 2- OH- is oxidized. O2 தான் வெளியே வரும். அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து காப்பர் இஸ் லிபரேட்டட்
at cathode, sulfur at anode. இப்போ சல்ஃபரை காப்பர் சல்ஃபேட்டை எலக்ட்ரோலைஸ் பண்ணிங்கன்னா சல்ஃபரே வராது. நம்ம கிடைக்கிறது ரெண்டே ரெண்டு தான், ஒன்று காப்பர், இன்னொன்று ஆக்சன், ரெண்டு தான் கிடைக்கும். காப்பர் லிபரேட்டட் அட் கேத்தோட், ஆக்சன் அட் ஆனோட். தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், சல்ஃபர் இஸ் லிபரேட்டட் அட் கேத்தோட், ஆக்சன் அட் ஆனோட். ஆக்சன் லிபரேட்டட் இஸ் கேத்தோட், காப்பர் இஸ் லிபரேட்டட் இஸ் ஆனோட். அப்போ ஆப்ஷன் பாருங்கள், நமக்கு ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். காப்பர் இஸ் லிபரேட்டட் அட் கேத்தோட் அண்ட் ஆக்சன் இஸ் ஆனோட். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராசஸ் படி பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, காப்பர் வந்து கேத்தோட்லேயும் ஆக்சன் வந்து ஆனோட்லேயும் கிடைக்குது. ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். இப்போது இந்த ரெண்டு செல் நம்ம பார்த்துருக்கோம், ஒன்று எலக்ட்ரோலைசிஸ் செல், இன்னொன்று எலக்ட்ரோகெமிக்கல் செல். எலக்ட்ரோலைசிஸ் செல்லில் பாருங்கள் ஆனோடு பாசிட்டிவாக இருக்குது, கேத்தோடு நெகட்டிவாக இருக்குது. இதே எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் பாருங்கள் ஆனோடு மைனஸாக இருக்குது, கேத்தோடு ப்ளஸ்ஸாக இருக்குது. இதை மட்டும் நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம கன்ஃபியூஷன் வராது. எலக்ட்ரோகெமிக்கல் செல்லாக எலக்ட்ரோலைட்டிக் செல்லாக நம்ம கொஷினை பார்த்தோன்னே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் ஆனோடு கேத்தோடு வந்து நேர் மின்முனையாக இருக்கா எதிர்மின் முனையாக இருக்கா நமக்கு தெரியும். ஓகே, நம்ம அடுத்த கொஷின் போகலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள். இன் த சில்வர் பிளேட்டிங் ஆஃப் காப்பர், திஸ் இஸ் த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ், தட் இஸ் அ பொட்டாசியம் சயனோ அர்ஜென்டேட் அப்படின்னு பேர். அது மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இஸ் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் சில்வர் நைட்ரேட். த ரீசன் இஸ், ஏன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் பிளேட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம சில்வர் நைட்ரேட்டே யூஸ் பண்ணலாம். பட் சில்வர் நைட்ரேட் யூஸ் பண்ணாமல் என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் நைட்ரேட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா சில்வர் நைட்ரேட் இஸ் கன்வெர்டட் இன்டு Ag ப்ளஸ் NO3 மைனஸ். NO3 மைனஸாக பிரிஞ்சிடும். இது மாதிரி பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், சில்வரை வந்து காப்பர் மேலே கோட்டிங் கொடுக்குறோம். இந்த சில்வர் பிளேட்டிங் ஆஃப் காப்பர் மேலே சில்வரை பிளேட்டிங் பண்ணுறப்ப காப்பர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் இஸ் ரியாக்ட் வித் சில்வர் ப்ளஸ் இட் கிவ் காப்பர் ப்ளஸ் சில்வர் ஆஸ் அ மெட்டல். சில்வர் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ காப்பர் வந்து சில்வரை டிஸ்பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ரெண்டு சில்வர் அயனை டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு காப்பர் 2+ கூட மாறிடும். இட் இஸ் டிஸ்பிளேசஸ் 2 சில்வர். இது மாதிரி மாக ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் இஸ் ரெடியூஸ்ட் ஈஸிலி கம்பேர்ட் டு சில்வர். அந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா, காப்பர் 2+ getting 2 electrons is converted into copper. இதோட பொட்டன்ஷியல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, E cells equal to plus 0.34 volt. பட் சில்வருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா Ag plus electron is converted into Ag. E cell value is 0.80 volt. அப்போ எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வருக்கு தான் அதிகமாக இருக்குது. which one having higher reduction potential that will reduce easily. அப்போ சில்வர் தான் ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். அதனால் சில்வர் அயான்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் தான் சில்வர் டெபாசிட் ஆகாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, சில்வர் நைட்ரேட்டாக யூஸ் பண்ணாமல் தே ஆர் டேக்கிங் எஸ் அ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ், பொட்டாசியம் டைசயனோ அர்ஜென்டேட் அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை எடுத்துக்கிறாங்க. தட் இஸ் அ ரீசன். அப்போ ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a thin layer of silver is formed on the copper, more voltage is required, silver ions are completely removed from the solution, less availability of silver ion. இப்போது கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தான் சில்வர் அயான்ஸோட அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும். இதே சில்வர் நைட்ரேட் யூஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்லி இட் வில் ப்ரொடியூஸ் மோர் நம்பர் ஆஃப் சில்வர் அயான்ஸ். சில்வர் அயான்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா காப்பர் மேலே கோட்டிங் நடக்காமல் காப்பர் வந்து சில்வரை டிஸ்பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடந்துடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால் என்ன நமக்கு கிடைக்குது, லெஸ் அவைலபிலிட்டி ஆஃப் சில்வர் அயான்ஸ் கிடைக்குது. ஓகே, வில் மூவ் டு த next question. The product formed when an aqueous solution of sodium bromide is electrolyzed in a cell having the inert electrode. Inert electrode na we can use the platinum electrode. Platinum electrode use பண்ணோம் அப்படின்னா சோடியம் போரோன் சால்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். Take a sodium bromide solution NaBr. NaBr நீங்கள் வாட்டரில் போட்டோன்னே இமீடியட்டாக இட் வில் கன்வெர்டட் இன்டு Na+ அண்ட் Br-. தென் உள்ளார என்னென்ன அயான்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் அயனைஸ் ஆகி பார்ஷியலாக அயனைஸ் ஆகி H+ அண்ட் OH- இருக்கும். ஆல்மோஸ்ட் வி ஹாவ் 4 அயான்ஸ். ஒன் இஸ் Na+, H+,
Br மைனஸ் அண்ட் OH மைனஸ் இது மாதிரி 4 அயான்ஸ் இருக்குது. இதில் போய் நம்ம எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறோம். cations are moving towards the cathode, anions are moving towards the anode. இப்போது ரிடக்ஷன் நடக்கிறதுக்கு Na plus and H plus. These two will moving towards the cathode. சோடியமும் கேத்தோடுக்கு போகும், H ப்ளஸும் கேத்தோடுக்கு போகும். பட் இதில் ரெண்டில் எது வந்து ஈஸியாக ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H plus is easily reduced to convert it into hydrogen gas. ஹைட்ரஜன் கேஸாக கன்வெர்ட் ஆகிடும் கம்பேர் டு சோடியம். சோடியத்தை விட H plus வந்து ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா Br and OH மைனஸ் இதை கம்பேர் பண்ணப்போ Br மைனஸ் இஸ் ஈஸிலி ஆக்சிடைஸ் இட் கன்வெர்டட் இன்டு Br2 ப்ளஸ் எலக்ட்ரான் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். அப்போ என்னென்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைஸ் பண்ணும்பொழுது ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும், தென் புரோமின் கேஸ் கிடைக்கும், ப்ளஸ் Na ப்ளஸ் ப்ளஸ் OH மைனஸ் இது எல்லாமே கிடைக்கும். Na ப்ளஸ் அண்ட் OH மைனஸ் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா வில் கெட் த சோடியம் ஹைட்ராக்சைடு. தே ஆர் த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ். அப்போ H2 Br2 அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு. தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். H2 Br2 and sodium hydroxide as a product when you hydrolyze the sodium bromide. Next question போலாம். Fourth question பாருங்க. இது வந்து கூற்று காரணம். அந்த question பாருங்க. Magnesium is extracted by the electrolysis of fused mixture of magnesium chloride, sodium chloride and calcium chloride. Reason என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா calcium chloride act as a reducing agent அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கால்சியம் குளோரைடு ஆக்ட் அஸ் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஆக்சுவலாக நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன் மெட்டலர்ஜி அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வாட் இஸ் த ரோல் ஆஃப் கால்சியம் குளோரைடு. கால்சியம் குளோரைடு ஆக்சுவலாக ரெண்டு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா வி ஆர் இன்க்ரீஸிங் த அயான்ஸ் இன் த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். நம்ம அயான்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இங்கே கால்சியம் குளோரைடு யூஸ் பண்ணுவோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா வி ஆர் ரெடியூசிங் த ஃபியூஷன் டெம்பரேச்சர் ஆஃப் மெக்னீஷியம். மெக்னீஷியோட ஃபியூஷன் டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நாட் ஃபார் ரெடியூசிங் பர்பஸ், ஆக்சிடைசிங் பர்பஸ் ரெண்டுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணுறோம், தட் இஸ் ட்ரூ. அதாவது கூற்று வந்து உண்மை தான். பட் காரணம் வந்து அது ஒடுக்கும் காரணிக்காக இல்லை, ஃபியூஷன் டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ கூற்று சரி பட் காரணம் தவறு. கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. நெக்ஸ்ட் கொஷின். By the electrolysis of aqueous solution of copper sulfate, the products obtained as both of the electrodes. இதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இதை ரெண்டு இடத்துல கேட்டிருக்காங்க. அங்கே நீட்லேயும் கேட்டிருக்காங்க, இங்கே பாருங்கள் எய்ம்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க. சேம் கொஷின் பட் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. காப்பர் சல்ஃபேட்டை எலக்ட்ரோலைஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் காப்பர் கிடைக்கும், ப்ளஸ் சல்ஃபேட்டுக்கு பதிலாக என்ன கிடைக்க போகுது, SO4 பதிலாக OH மைனஸ் அயான் தான் அந்த இடத்துல ஆக்சிடைஸ் ஆக போகுது. OH மைனஸ் அயான் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ஆக்சிஜன் கிடைக்கும், காப்பர் கிடைக்கும். ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆக்சிஜன் அட் ஆனோட், ஹைட்ரஜன் அட் கேத்தோடு. ஹைட்ரஜன் கிடைக்காது, ஆக்சிஜனும் காப்பர் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ ஆப்ஷன் சி பாருங்கள், O2 அட் ஆனோட், காப்பர் அட் கேத்தோடு. தட் இஸ் அன் ஆன்சர். அவ்வளோதான். எலக்ட்ரோலைசிஸில் பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் லாஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. 5மே ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ். ஒன்லி திங் ஆனோடில் என்ன ஃபார்ம் ஆகுது, கேத்தோடில் என்ன ஃபார்ம் ஆகுது, காப்பர் சல்ஃபேட் எலக்ட்ரோலைசிஸ் அண்டு சோடியம் குளோரைடு எலக்ட்ரோலைசிஸ் இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எஸ்பெஷலி சோடியம் குளோரைடை வந்து உருகிய நிலையில் பண்ணுறாங்களா, மெர்க்குரி எலக்ட்ரோடை வச்சு பண்ணுறாங்களா, பிளாட்டினம் எலக்ட்ரோடை வச்சு பண்ணுறாங்களா, இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணுறலாம். தேங்க்யூ. எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷனை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.